இதில் என்ன பார்க்க போனால் ஹைகோர்ட்டை பற்றி மிக முக்கியமான பாயிண்ட்ஸ் லைன்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன், அந்த வீடியோ பார்க்காதீங்க, அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க. இதில் நீதிமன்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து உச்சநீதிமன்றத்தோட முக்கியத்துவம் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்குங்க. உச்சநீதிமன்றத்தோட முக்கியத்துவம்னா மேல்முறையோட கடைசி இதுதான் உச்சநீதிமன்றம். ஓகேங்களா, நீங்கள் உயர்நீதிமன்றத்தில் நீங்கள் ஒரு வழக்கு போகிறீங்க, அந்த வழக்கான தீர்ப்பு சரியில்லைங்கன்னா நீ மேல்முறையீடு உச்சநீதிமன்றத்துக்கு பண்ணலாம். ஓகேங்களா, அதுதான் கடைசியான இறுதி அமைப்பு. ஓகேங்களா, இது வந்து மேல்முறையீடு நீதிமன்றமாகும். உயர்நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு எதிரான மேல்முறையீடுகளை இது விசாரிக்கிறது. அரசியலமைப்பில் குறிப்பிட்ட சில வழக்குகளை உச்சநீதிமன்றத்தில் அசல் அதிகாரம் உள்ளது. ஓகேங்களா, இதுதான் உங்களுக்கு வந்து உச்சநீதிமன்றத்தோட முக்கியத்துவம். ஓகேங்களா, அரசியலமைப்போட இறுதி மொழிபெயர்ப்பாளர் வந்து உச்சநீதிமன்றம் தான். ஓகேங்களா, உயர்நீதிமன்றத்தில் ஏதோ ஒரு கேஸ் வந்து உங்களுக்கு அவங்க வழங்கின தீர்ப்பு சரியில்லைன்னா நீங்கள் முறையிடலாம். ஓகேங்களா, அடுத்து இந்திய அரசியலமைப்பின்படி உச்சநீதிமன்றத்தோட நீதிபதியோட வயது எவ்வளோனா 65 வரைக்கும் இருக்கலாம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் தான் அவங்க ஓய்வு பெறுவாங்க. இதை தெரிஞ்சுக்கிங்க. இந்திய உச்சநீதிமன்றத்தில் தற்போது 32 நீதிபதிகள் உட்பட தலைமை நீதிபதி உட்பட 32 நீதிபதிகள் உள்ளனர். ஓகேங்களா, இந்திய உச்சநீதிமன்றம் எப்போது ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு சொல்லி கேட்கலாங்க. ஜனவரி 28, 1950 நிறுவப்பட்டது. இந்திய உச்சநீதிமன்றம் எப்போ நிறுவப்பட்டதுன்னா ஜனவரி 28, 1950. ஓகேங்களா, இந்த நேரத்தில் இந்தியா நீதிமன்ற அமைப்பில் உச்சியில் இருந்த இந்திய சட்ட கூட்டமைப்பு மற்றும் ஒரு தனியுரிமை குழுவின் மூலம் நீதித்துறை குழு ஆகிய இரண்டும் மூலம் மாற்றப்பட்டது தான் இந்த நீதித்துறை. இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு இதில் இப்போ பார்த்தாலே என்ன தெரியும்னா உச்சநீதிமன்றத்தோட முக்கியத்துவம் என்னென்னா, உயர்நீதிமன்றத்தில் நீங்கள் ஏதோ ஒரு வழக்கை தொடர்ந்து அதோட வழக்கோட தீர்வு உங்களுக்கு சரியில்லைன்னா நீங்கள் மேல்முறையீடு செய்கிறது உச்சநீதிமன்றத்தை யூஸ் பண்ணுவீங்க. அது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுங்க. இதில் உள்ள நீதிபதியோட வயது எவ்வளோன்னா 65. ஓகேங்களா, அப்புறம் வந்து இதில் என்ன பார்த்தோன்னா எவ்வளோ நீதிபதி உட்பட இருப்பாங்கன்னா 32 நீதிபதி உட்பட. ஓகே, தலைமை நீதிபதி உட்பட. ஓகேங்களா, எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க ஜனவரி 28, 1950. ஓகேங்களா, அடுத்தது இந்திய உச்சநீதிமன்றத்தின் முதல் பெண் நீதிபதி யாருன்னா பார்த்திமா பிவி. ஓகேங்களா, முதல் பெண் நீதிபதி யாருன்னா பார்த்திமா பிவி. ஓகேங்களா, அவர் உச்சநீதிமன்ற முதல் பெண் நீதிபதி ஆக அக்டோபர் 6, 1989 நீதிபதியாக நியமிக்கப்பட்டார். அவர் எப்போது நீதிபதியாக நியமிக்கப்பட்டார்னா அக்டோபர் 6, 1989 வந்து நீதிபதியாக நியமிக்கப்பட்டார். ஓகேங்களா, இதுவரை வந்து உச்ச நீதிமன்றத்தில் 11 பெண் நீதிபதிகள் நியமிக்கப்பட்டுள்ளார். ஓகேங்களா, அவங்க தான் முதல் பெண் நீதிபதி யாருன்னா பார்த்திமா பிவி. ஓகேங்களா, அவங்க வந்து எப்போது நீதிபதியாக நியமிக்கப்பட்டார்னா 1989. ஓகேங்களா, அடுத்தது நீதிபதி சஞ்சீவ் கண்ணா இந்தியாவின் 51வது தற்போதைய தலைமை நீதிபதி யாருன்னா நீதிபதி சஞ்சீவ் கண்ணா. ஓகேங்களா, சஞ்சீவ் கண்ணா அவர்கள் தான் தற்போதைய 51வது தலைமை நீதிபதி. இப்போ சஞ்சீவ் கண்ணா எத்தனாவது தலைமை நீதிபதினு சொல்லி கூட கேட்கலாங்க. 51வது தலைமை நீதிபதி. ஓகேங்களா, சஞ்சீவ் கண்ணா அவர்கள் இந்தியாவின் 51வது தலைமை நீதிபதி. ஓகேங்களா, அவர் எப்போது பதவியேற்றார் கூட ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணார். ஏன்னா சமீபத்தில் தான் பதவியேற்றிருக்கிறார். அதனால் நவம்பர் 11, 2024 பதவியேற்றார். ஓகேங்களா, இந்திய அரசியலமைப்பின்படி உச்சநீதிமன்ற நீதிபதிகள் 65 வயதில் ஓய்வு பெற வேண்டும். இதுதான் நம்ம அரசியலமைப்பில் உள்ள விதி. ஓகேங்களா, அடுத்து முதல் தலைமை நீதிபதி யாருங்க? மாரிஸ் கவர். ஓகேங்களா, மாரிஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஒரு மாநிலத்தின் மாவட்ட நீதிபதிகளை தேர்ந்தெடுப்பு நியமனம் செய்வது பதவி உயர் செயல்படுத்த விவரங்கள் அந்தந்த மாநில ஆளுநர்கள் தான் நியமனம் செய்வார். ஓகேங்களா, மாநில அரசு பரிந்துரையின் பேர் தான். இப்போ ஒவ்வொரு நம்ம தமிழ்நாட்டில் 38 மாவட்டம் இருக்கிற 38 மாவட்டத்திலையும் ஒவ்வொரு மாவட்ட நீதிமன்றம் இருக்குது. அந்த நீதிமன்றத்துக்கு வந்து யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார்னா ஆளுநர் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். ஆனால் பரிந்துரை வந்து தமிழக மாநில அரசு வந்து பரிந்துரை கொடுப்பாங்க. இவங்க நீங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணலாம், இவங்க இதுக்கு வந்து எலிஜிபிள், இவங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு எல்லா தகுதி இருக்குதுன்னு சொல்ல முடியும். ஆனால் யார் கடைசி டிசிஷன் யார் மேக் பண்ணுவாங்கன்னா டிசிஷன் யாரோட தான் இருக்கும்னா ஆளுநரோட தான் இருக்கும். ஓகேங்களா, இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது ரொம்ப முக்கியம். கேட்கலாம். இப்போ நானே ஒரு கொஷின், நீங்கள் இன்டர்வியூக்கு வரீங்க, என்கிட்ட வரீங்க, நான் ஒரு கொஷின் கேட்குறேன். மாநிலத்தோட மாவட்டத்தோட வழக்கறிஞர் ப்ளஸ் மாவட்டத்தோட தலைமை நீதிபதி நியமனம் செய்வது யாருன்னு சொல்லி கேட்டாங்க. நீங்கள் கண்ணை மூடிட்டு ஆளுநர் அவர்கள் மாநில அரசோட பரிந்துரையின் பேர். நீங்கள் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டு கொஞ்சம் சொல்லும்போது அவங்க வந்து பரவாயில்ல, இவங்க இன்னும் எக்ஸ்ட்ரா வேல்யூபிள் பாயிண்ட்டு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி உங்களோட ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் ஆக அங்கே வந்து மிக முக்கியமான பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்குது. ஓகேங்களா, கண்டிப்பாக நீங்கள் ஒரு கண்டென்ட் கேட்டாங்கன்னா அதையோட கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தெரிஞ்சிச்சுனாலும் 1 or 2 லைன்ஸ் அந்த லைன்ஸ் அங்கே சொன்னால் அதுக்கு ரொம்ப உங்களுக்கு மார்க் வந்து அப்ரோச் பண்ணி கொடுக்குன்னா அந்த லைன்ஸ் நீங்கள் அங்கே சொல்ல.
ஓகேங்களா. அது ரொம்ப அதிகமாக நீங்கள் எந்த ஆன்சரை சுற்றி வளைச்சு சொல்லக்கூடாது ஓகேங்களா. அவங்க கேட்ட கொஷினுக்கு டேரெக்டாக நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ப்ளஸ் அதோட ஒரு 2 வேலிடு பாயிண்ட் இருந்துச்சுனாலும் ஆட் பண்ணிக்கிங்க. ரொம்ப அதிகமாகவும் சொல்லக்கூடாது ஓகேங்களா. அது மாதிரி பார்த்துக்கிங்க. அடுத்து சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் பெண் நீதிபதியாக இருந்தவர் யாருங்க? முதல் உயர்நீதிமன்றத்தோட பெண் நீதிபதி சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதியாக இருந்தவர் யாருன்னா டி முத்துசாமி அவர்கள் ஓகேங்களா. அவர் 1862 உயர்நீதிமன்ற கல்கத்தா, பம்பே மற்றும் சென்னையில் தோற்றுவிக்கப்பட்டன ஓகேங்களா. எப்போது அங்கெல்லாம் உயர்நீதிமன்றங்கள் தோற்றுவிக்கப்பட்டனா 1862 ஓகேங்களா. இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தோட முதல் இந்திய நீதிபதியாக இருந்தவர் யாருன்னா முத்துசாமி அவர்கள் ஓகேங்களா. முத்துசாமி அவர்கள் தான் ஓகேங்களா. நாம் கூட ஒரு கூகுள் மீட்டில் கூட உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ மாதிரி ப்ராசஸ் பண்ணலான்னு சொல்லி நெக்ஸ்ட் வீக் ஃப்ரீயாக இன்டர்வியூ ப்ராசஸ் பண்ணலான்னு சொல்லி நாங்கள் நினச்சிட்டுக்கிறோம். யார் யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி எத்தனை பேர் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறீங்கன்னு சொல்லி பார்த்துட்டு அது போல் நம்ம கூட ஒரு வீடியோ போட்டு கன்வெர்ட் பண்ணி உங்கள்கிட்ட இன்னொரு நாள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் ஓகேங்களா. எத்தனை பேர் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறீங்களோ அது கொஞ்சம் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நாம் எதுவுமே பெய்ட் பண்ணியெல்லாம் கொண்டு போகிறது இல்லைங்க. ஃப்ரீயாக நம்மளால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு கொடுக்கல ஓகேங்களா. இன்டர்வியூ ப்ராசஸ்க்கு வந்து கூகுள் மீட்டில் யார் யார் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறீங்களோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. அதே அப்புறம் நெக்ஸ்ட் வீக்கில் அந்த ப்ராசஸ் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு 1 or 2 டைம் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது எப்படி கொஷின் கேட்குறாங்க உங்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு அப்டேட் பண்ணிக்கணுங்கிறது உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். அதனால் அப்படி கூட மேக் பண்ணுறேன்னா நிறைய பேர் இன்டர்வியூ ப்ராசஸ்க்கு பயந்துட்டுக்கிறீங்க, அதனால் சொன்னேன் ஓகேங்களா. அது மாதிரி மேக் பண்ணுறேன்னா கூட பண்ணலாம், உங்களோட விருப்பம் சொல்லுங்கள். அமர்வு நீதிமன்றங்கிறது என்னன்னு சொல்லி கேட்பாங்க ஓகேங்களா. ஒரு மாவட்டத்தின் மிக உயர்ந்த குற்றவியல் நீதிமன்றம் மற்றும் கடுமையான குற்றங்களை விசாரணை செய்யும் முதல் நீதிமன்றம். அமர்வு நீதிமன்றம்னா என்னன்னு சொல்லி கூட கேட்கலாம். ஒரு மாவட்டத்தோட மிக உயர்ந்த குற்றவியல் வழக்கு ப்ளஸ் கடுமையான குற்றங்களை விசாரிப்பதற்கான முதல் நீதிமன்றமே அமர்வு நீதிமன்றம் தான் ஓகேங்களா. அதாவது 7 ஆண்டுகளுக்கு மேல் சிறை தண்டனை, ஆயுள் தண்டனை, மரண தண்டனை விதிக்கும் அதிகாரம் படைத்தது எதுனா அமர்வு நீதிமன்றம் தான் ஓகேங்களா. எந்த நீதிமன்றம் வந்து 7 ஆண்டுகளுக்கு மேலே சிறை தண்டனை, மரண தண்டனையெல்லாம் விதிக்கிறதுக்கு எந்த நீதிமன்றம் வந்து பவர் இருக்குதுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா அமர்வு நீதிமன்றத்துக்கு தாங்க சார் பவர் இருக்குது. அது மாதிரி நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நல்லா தெரிஞ்சுக்கணும். அமர்வு நீதிமன்றம்னா என்னங்க, ஒரு மாவட்டத்தில் மிக உயர்ந்த குற்றவியல் வழக்கு ப்ளஸ் அது இல்லாமல் கடுமையான குற்றங்களை விசாரணை செய்வதற்கான மிக முக்கியமான நீதிமன்றங்கிறத அமர்வு நீதிமன்றம் சொல்லுவீங்க. அமர்வு நீதிமன்றத்தில் தான் 7 ஆண்டுகளுக்கு மேல் வந்து சிறை தண்டனை, ஆயுள் தண்டனை, மரண தண்டனையெல்லாம் விதிக்கிறதுக்கான அதிகாரம் உள்ளது ஓகேங்களா. அடுத்து கீழே வாங்க. நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டதன் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் உத்தரவின் மூலம் மட்டும்தான் நீதிபதியை பதவி நீக்கம் செய்ய முடியும் ஓகேங்களா அப்படின்னு சொல்லி நம்ம அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. எப்போ வந்து நம்ம உயர்நீதிமன்றத்தோட உச்சநீதிமன்றத்தோட தலைமை நீதிபதியெல்லாம் எப்போ வந்து நம்ம அவங்கள பதவியிட்டு விலக்கலாம்னா கண்டிப்பான ஒரு ரீசன் வேணும். அது வந்து நாடாளுமன்றத்தில் இரு அவையிலையும் அந்த மசோதா வந்து நிறைவேற்றப்பட்டு அதுக்கப்புறம் வந்து குடியரசுத் தலைவரோட ஒப்புதல் கிடைச்சா மட்டும்தான் அவங்க வந்து அந்த பதவியிலேருந்து விலக முடியும் ஓகேங்களா. இல்லாட்டி அவங்க அந்த பதவியிலேருந்து விலக முடியாது ஓகேங்களா. இது ரொம்ப முக்கியமானது. எப்போ வந்து நீதிபதிகள் அவர்கள் பதவி விட்டு விலக முடியும்னு சொல்லி கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து சொல்லணும் இரு அவைகளிலும் மசோதா வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டு ப்ளஸ் குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பேரில் மட்டும்தான் அவங்க பதவி விட்டு விலக முடியும். அது மாதிரி நீங்கள் சொல்லணும். அவங்க எப்போ நீங்கள் நினச்சிங்கன்னா பதவி விட்டு விலகலாம்னு சொல்லி கூட ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணலாம் ஓகேங்களா. நீங்கள் கரெக்டாக வேலிடு பாயிண்ட் அங்கே எடுத்து கொடுக்கணும் ஓகேங்களா. அடுத்தது சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக கல்பத்தி ஸ்ரீராம் ராஜேந்திரன். நீங்கள் எல்லோரும் ஸ்ரீராம் மட்டும்தான், நிறைய பேர் நான் பேசிக்காக கேட்டோன்னே ஸ்ரீராம் தான் சொல்கிறீங்க. எப்போவுமே அவங்க ஃபுல் பேர் சொல்ல பழகிக்கிங்க ஓகேங்களா. இன்டர்வியூ ப்ராசஸில் நீங்கள் என்ன நினைப்பாங்கன்னா அவங்க ஃபுல் பேர் அப்டேட்டோடு இருக்கிறீங்களான்னு சொல்லி தான் பார்ப்பாங்க ஓகேங்களா. ஸ்ரீராம்ங்கிறது எல்லாருமே சொல்லிடுவாங்க, நீங்கள் முழு பேர் சொல்கிறதா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. கல்பத்தி ஸ்ரீராம் ராஜேந்திரன் அவர்களை யார் நியமனம் செஞ்சார்னா குடியரசுத் தலைவர் ஓகேங்களா. இந்தியாவின் முதல் உயர்நீதிமன்றம் கொல்கத்தாவில் நிறுவப்பட்டது ஓகேங்களா. அது தெரிஞ்சுக்க. இந்தியாவின் முதல் தலைமை நீதிபதி ஹரிலால் அவர்கள் ஓகேங்களா. அவர் வந்து எப்போது முதல் எப்போது வரைக்கும் பணியாற்றினார்? ஜனவரி 26, 1950 முதல் நவம்பர் 6, 1951 இறக்கும் வரை பணியாற்றினார் ஓகேங்களா. இந்திய உச்சநீதிமன்றம் நிறுவப்பட்டதை தொடர்ந்து பெரல் நீதிமன்றத்துக்கு பதிலாக அவர் தொடக்க தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டார். இது நீங்கள் மேக்ஸிமம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா. அடுத்த மாவட்ட நீதிமன்ற நீதிபதிகள் யாரால நியமனம் செய்வாருன்னு சொன்னால் ஆளுநரால். எந்த ஆர்டிக்கல்னா பிரிவு 233 ஓகேங்களா. பிரிவு 233 போல மாவட்ட நீதிமன்ற நீதிபதி ஆளுநர் நியமனம் செய்வார், அது நம்மளுக்கு தெரியும் ஓகேங்களா. சிறிய நீதிமன்றங்களை யார் பொறுப்பேற்க வேண்டும் என்பது மாநில ஆளுநர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி கையில் தான் உள்ளது ஓகேங்களா. சின்ன சின்ன நீதிமன்றம் இருக்குமே அந்த நீதிமன்றத்தில் வந்து
யார் வந்து நீதிபதியாக இருக்க முடியும்னு சொல்லி யார் யார் கையில் இருக்குன்னா மாநில ஆளுநர் ப்ளஸ் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அவங்க தான் நியமனம் செய்வாங்க. ஓகேங்களா. அடுத்தது 1862ஆம் ஆண்டு ஜூன் 26ஆம் தேதி நிறுவப்பட்ட நாட்டின் மிக பழமையான உயர்நீதிமன்றம் எதுங்க? மெட்ராஸ் உயர்நீதிமன்றம். நாட்டின் மிக பழமையான நீதிமன்றம் எதுன்னு கூட உங்கள்கிட்ட கேட்கலாங்க. எந்த நீதிமன்றம்? மெட்ராஸ் உயர்நீதிமன்றம். ஓகேங்களா. இது ரொம்ப முக்கியமானது. எப்போனா 1962ஆம் ஆண்டு ஜூன் 26. ஓகேங்களா. இது ரொம்ப முக்கியம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சதுங்க. இந்த வீடியோ எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்டர்வியூ ப்ராசஸ் கொஞ்சம் பயமாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கூகுள் மீட்டில் கூட ஒரு 2-3 இன்டர்வியூ ப்ராசஸ் உங்களுக்காக கொஷின் கேட்டு இது பண்ணுற மாதிரினா கூட பண்ணலாம். ஓகேங்களா. உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ப்ராசஸ் நம்ம நெக்ஸ்ட் வீக்லேருந்து பண்ணலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வீக் நம்மளுக்கு எந்த ஒர்க்கும் அதிகமாக இல்லை. ஓகேங்களா. அது மாதிரி ப்ராசஸ் பண்ணலாம். உங்களோட விருப்பம் ரொம்ப முக்கியங்க. மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நிறைய பேர் விருப்பம் தெரிவித்தீங்கன்னா தான் நம்ம இன்னொரு வீடியோ கன்வெர்ட் பண்ணி ப்ராப்பராக நம்ம கூகுள் ஃபார்ம் கொடுத்து அதில் உங்களை டேட்டாஸ் எல்லாம் உங்கள் பேர், உங்கள் மொபைல் நம்பரு, உங்களுக்கான மெயில் ஐடி கொடுத்துட்டிங்கன்னா அந்த மெயில் ஐடியில் குரூப் உங்களுக்கு எந்த டே அன்னைக்கு உங்களுக்கு வந்து இன்டர்வியூ ப்ராசஸ்க்குன்னு சொல்லி நம்ம டீம்லேருந்து உங்களுக்கு லிங்க் சென்ட் பண்ணிடுறோம். அந்த டைம் நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா உங்கள்கிட்ட கொஷின் ரைஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். ஓகேங்களா. உங்களோட விருப்பம் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் இன்டர்வியூ ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் நம்ம சேனலில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஹைகோர்ட்டை பற்றி ரிலேட்டடாக இப்போ கரண்ட்டில் என்னென்ன முக்கியமான நிகழ்வு அதையும் கேட்பாங்க. ப்ளஸ் நீங்கள் என்னென்ன டிகிரி முடிச்சிங்க அந்த டிகிரியில் என்ன பேசிக்காக கொஷின் கேட்கலாங்க அது பார்க்கலாம். ஓகேங்களா. அது ப்ளஸ் உங்களோட டிஸ்ட்ரிக்டில் என்னென்ன மிக முக்கியமான தளங்கள் எல்லாமே அப்டேட் பண்ணுறோம். ஓகேங்களா. எதையும் நினச்சி கவலைப்படாதீங்க. நீங்கள் எல்லாருமே நல்லா தான் பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா. எல்லாருமே இன்டர்வியூ ப்ராசஸ் ரெடி ஆகுங்க. ஓகேங்களா. தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட்டுங்க.